எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யசோக் பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் பேசிடுவார் எல்லாம் ரைட்டர். அதுக்கு அப்புறமும் போன் பண்ணி, அண்ணே ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது எந்த படமா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு, சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலா போன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமா கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துடணும்னே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன வைப்பாப்புல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும், தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய
16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அலாட். பாஸ்கர் சார் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்கலாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாரு. தம்பி எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்பதான் ஹோட்டல்ல இருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான் சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்றாரு. நீ சிங்கிள் ஷாட்டா எடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டா இருக்க சொன்னாரு. ஒரே ஷாட்ல சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்ல அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் அலாட் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 2 விஷயம் இப்ப சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டயலாக்கா இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டயலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டயலாக் ஈஸியா பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளவு நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஒன்று. இன்னொன்னு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மேட்டரே இல்லாம 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களும் சார் நம்ம அபிமரியா சார் தான் சார் அது சார் அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து காபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொகேஷன்ல ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பி கிட்ட மட்டும் இல்ல, தம்பி கிட்டையும் உண்டு. என்னன்னா இவ்வளவு விடிக்கிறத உடனே நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு காணாக்காரன்ல இருந்து. அண்ணா நீங்க காலையில கொஞ்சம் லேட்டா வாங்கினேன் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில போன் பண்ணோன்னா தூக்க கலத்தில் ஹலோ அப்படின்னா, தம்பி என்ன தம்பி எங்க இருக்கேன், நான் இப்பதானே எழுந்துக்கிறேன், லொகேஷனுக்கு போகணும். நான் லொகேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டாரு, ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியல, எப்படி இவ்வளவு காலையில வந்துடுறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்ல பண்ணி பாரு, என்னோட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியா வந்து சொல்றதுதான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமா விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டைலாக், பர்ஃபார்மன்ஸ் இதுல எல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொகேஷன் அப்படிங்கறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாளா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எங்க 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்க 2 பேரும். அப்ப நான் வந்து டிவில இருந்து அப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு அப்பதான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு சீனை சொல்லிட்டு வராங்க, டயலாக் சொல்ல மாட்டாங்க, வந்து அவர் நடிச்சிருவாரு, அவ்வளவுதான். அது நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படிதான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகிறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்றாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ் தான் சொல்லுவாரு, ஏ பாஸ் இதாண்டா மூடு, அண்ணன் வரண்டா, ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பாத்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பாத்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிக்கிறாரு, நான் நிக்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாரு, வந்த உடனே விச்சு நிக்கிறாரு. விச்சு நானு அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டா வந்தாரு. வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவரு ஆக்ஷனோட வேற ஆயிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டா வந்தாரு, விச்சுவை புடிச்சாரு, புடிச்சு 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளா, ஓடி போயிட்டாங்க. கேராய் விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தாரு, நெஞ்சில வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு புடிச்சுன்னு இவர் கண்ணு காமிச்சானே, ஓடிட்டீங்கன்னா இருக்காதீங்க அப்படின்னு. இவரு அங்க இருந்து இல்ல வீரா 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 டே பாச. ஸோ நாங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட் அவர் அண்ணனோட நடிச்சது, அப்பத்திலிருந்து நாங்க பேசிட்டு இருந்தது, இது எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்க பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசாம பண்ணிருப்பாரு. அப்படியே சபாபதி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு டிஃப்ரெண்டான பாஸ்கர் சார் நீங்க பாப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்கா, ஒரு எமோஷனலா அவ்வளவு அழகா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.